ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். தினமும் ஒரே சாதம் குழம்பு இதாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா நம்ம இந்த மாதிரியான டேஸ்டியான ரெசிபி செய்து சாப்பிட்லாம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். அதுவும் குக்கரில் ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம் தேங்காய் பால்லையே வேகிறதுனால அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா பல மடங்கு இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக பொலன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சாதம் குக்கரில் செய்யும்போது அடி பிடிக்கும், குழஞ்சி போகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பரான பெர்ஃபெக்டான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நம்ம பிரியாணி, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது வெங்காயத்தை நீளமாக நறுக்கி தான் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அடுத்தது ஒரு 6 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துடலாம். நடுவில் கீறி 6 பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம போட போகிறதில்ல. காரம் நம்ம பச்சை மிளகா தான் காரமே இந்த ரெசிபிக்கு. ஸோ 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். நான் உரலில் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெரிய தக்காளி பழம் சேர்த்துறாதீங்க. ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரிசி சேர்த்துடலாம். அரிசி நான் பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறணும். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாதம் தேங்காய் பால்லையே வேகுமா, ரொம்ப ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கணும் இந்த சமயத்தில் பார்க்கும்போது. அப்போது நம்ம சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா கமக்கிற தேங்காய் பால் சாதம் ரொம்பவே சுவையாக தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் மேலாப்பில் கொஞ்சம் போல் முந்திரி, பாதாம்லாம் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடி பிடிக்காமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெலாம் காரணம் நம்ம நெய்யும் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் கரெக்டான அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கோம். நான் சொன்னதுபடி அப்படியே பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே போல் மணக்கிற தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இன்றைக்கி மதியத்துக்கு இதை செய்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ தனித்தனியாக தெரியுது பாருங்கள் ஒரு அரிசியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.